கிருபை செய்பவர்களில் மகா கிருபை செய்பவன். அப்ப கிருபை செய்பவர்கள் இல்லைண்டா அல்லாவோட சேர்த்து நம்ம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கிருபை செய்யறதுக்கு. யாரு? மாப்பிள்ள பொஞ்சாதிக்கு இறக்கம் காட்டுறாரு, பாப்பா புள்ளைக்கு இறக்கம் காட்டுறாரு, நான தம்பிக்கு இறக்கம் காட்டுறாரு, கோழி குஞ்சுக்கு இறக்கம் காட்டுது, உஸ்தாதுமார் மாணவர்களுக்கு இறக்கம் காட்டுறாங்க. இந்த அவ்வளவும் இறக்கம் காட்டுறதுதான். அல்லாவும் இறக்கம் காட்டுகிறான், இவர்களும் இறக்கம் காட்டுகிறார்கள். அவ்வளவு இறக்கத்தில அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டும் அனைத்து மனிதர்களிலும் அல்லாஹு தஆலா மனிதன் அல்ல, அவன் தான் மகா கிருபையாளன், படைத்தவன். சரி, வல்லாஹு கைருர் ராஸிகீன், ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். அனல்லதி அர்சுகு, நான் தான் உங்களுக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லல. வல்லாஹு கைரன் ஹாஃபிலன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அடுத்து வல்லாஹு கைருர் ராஸிகீன், ரிஸ்க் அளிக்க கூடியவர்களுள் அல்லாஹ் மிகச் சிறந்தவன். அது என்ன? அல்லாஹ்வோட சேர்த்து இன்னொரு கூட்டம் ரிஸ்க் அளிச்சுக்கொண்டு நிற்கிறாங்களா? இல்ல, வாப்பா சம்பரிக்கிறாரு, பிள்ளைக்கு ரிஸ்க் கொடுக்கிறார். கொண்டு காகம் குருவி பறவைகள் அங்கெங்கேயோ எல்லாம் காலையில பறந்து சென்று மாலை நேரத்தில் வந்து ரிஸ்க கொடுக்குது. முதலாளிமார்கள் சம்பளத்தை கொடுக்கிறாங்க, அதுவும் ரிஸ்க்குத்தான். ஹதியாக்கள் கொடுக்கிறாங்க, ரிஸ்க்குத்தான். இந்த அவ்வளவுமே ரிஸ்க். இப்படி ரிஸ்க் அளிக்கக்கூடிய அவ்வளவு பேர்களிலும் அல்லாஹ் மிகச் சிறந்தவன் என்று சொல்லிட்டு, அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது படைச்சவன் இருக்கிறா? எங்களை படைச்சவன் அல்லாஹ் மட்டும்தான். எங்களை படைச்சவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது இன்னொருத்தரை படைக்க முடியுமா? அப்படி நினைக்க முடியுமா? அப்படி நினைத்தாலும் காபிர். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்கிறான்? இந்த படைச்ச சிபத்தை கூட மனிதர்களோட சேர்த்து ஜம்மாகத்தான், ப்ளூரலாகத்தான், பன்மையாகத்தான் சொல்கிறான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைக்கக்கூடியவர்களுள் அல்லாஹ் தஆலா சிறந்தவனாக, சங்கையானவனாக, அழகானவனாக ஆகிட்டான். படைக்கக்கூடியவர்களில் இது என்னடா? திருமணம் நடக்குது, வளமையை போல கணவன் மனைவிக்கு 1.5 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு குழந்தை கிடைக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படைப்பை படைத்தார்கள். அது படைப்பு தான். உயிர் கொடுத்தவன் அல்லாஹ். நாங்க மரத்தை நாட்டுறோம், கொட்டைய போட்டு மரத்தை நாட்டினது மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், முளைக்க செய்தது நாங்க. நீங்க நாட்டி போட்டு வந்துருவீங்க, தண்ணியை ஊத்திட்டு, உள்ளுக்கு விஷயம் நடக்குது, அதை செய்றவங்க நாங்க. நீங்க சம்பிரதாயப்படி உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கலாம், நீங்களும் படைக்கிறீர்கள், உருவாக்குகிறீர்கள். ஆனால் அப்படி உருவாக்குபவர்களில் மிகச் சிறந்தவன், அழகானவன் அல்லாஹ். ஆனா வணங்குற விஷயத்துல அல்லாஹு தஆலா வணங்கப்படக்கூடியவர்களில் வல்லாஹு கைரும் மினல் மாபூதீன், வணங்கப்படக்கூடியவர்களில் அல்லாஹ் மிகச் சிறந்தவன் என்று சொல்ல முடியாது, சொல்ல மாட்டான். ஏன்? வணக்கம் அவனுக்கு மட்டும் உள்ளது. என்ன சொல்கிறான் சூரா தாஹாவிலே? லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, என்ன தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது. ஆனா நாங்கள் எல்லாரும் அழைக்கிறோம், யா பாசி என்று அழைக்கிறோம், யா ரிஃபாய் என்று அழைக்கிறோம். இது வணக்கம் அல்ல, அழைப்பு. யாரையும் அழைக்கலாம், ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அழைக்க முடியும் என்றால் வஃபாத்துக்கு பின்பும் அழைக்கலாம். அது ஷிர்க் கிடையாது, அது இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஒரு மனிதன் முத்துமாயினுடைய அந்தஸ்தை தாண்டி விட்டால் அவர் அல்லாஹ்வை நெருங்கி விடுகிறார். முழு உலகத்தில எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை கோடி தப்சீர் இருக்கிறதோ அவ்வளவு தப்சீரையும் புரட்டி பாருங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று வந்த குர்ஆன் ஆயத்துக்கு தப்சீரை பாருங்க. அந்த தப்சீரில அழைக்க வேண்டாம் என்றால் வணங்க வேண்டாம் என்பதுதான். எனவே வலீஃபா, யாக்கூத்தியா, எங்களுடைய ஷாதுலியா தரிகா ஔராதுகள், எங்களுடைய பைத்துகள், கசீதாக்கள், இந்த அவ்வளவு விஷயத்திலையும் நாங்கள் ரசூல்மார்களை அழைக்கிறோம், வலிமார்களை அழைக்கிறோம். ஏன் அழைக்கிறோம் தெரியுமா? அவர்களுடைய பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. அல்லாஹு தஆலா யாருக்கும் நேரடியாக ரஹமத்தை செய்தது கிடையாது, யாருக்கும் நேரடியாக ரிஸ்க் கொடுத்தது கிடையாது, யாரையும் நேரடியாக எதுவும் செய்ததில்லை. அல்லாஹ் நேரடியாக ஒன்றும் செஞ்சதில்லை. அப்படி செய்யறதாக இருந்தால் அவனுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அனுப்புறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தேவையில்லை, நேரடியாக அனுப்பி இருப்பான்.
அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, விளங்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நாங்கள் விளங்க தவறிக் கொண்டிருக்கிறோம். வெளிரங்கத்தை பார்த்து மயங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன்ல நிறைய விளக்கங்களை நமக்கு வச்சிருக்கிறான். இல்ம் என்று இருக்குது. இல்மு, அந்த இல்ம் உள்ளவர்கள் ஆலிம்கள். அந்த ஆலிம் அவர் அறிஞ்ச விஷயத்தை எல்லாம் அமல் செய்யும் காலமெல்லாம் அவருக்கு அந்த இல்மும் அமலும் சேர்ந்து அல்லாஹு தஆலா அக்லை கொடுக்கிறான். அக்ல் என்றால் புத்தி. இந்த அக்ல் ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் அவருடைய கல்வி பரிசுத்தமாகும். இந்த அக்லை 4 விதமாக பிரிக்கிறார்கள். அக்ல், புத்தி, பகுத்தறிவு, இது 4ஆக பிரியுது. அதுல ஒன்று குஷூர். அக்ல் 4 வகை. அதுல ஒன்று குஷூர். குஷூர் என்றா என்ன? வஹுவ அக்லுல் ஆம்மத்தி மினன் நாஸ், பொதுமக்களுடைய பொது அறிவு, ஜெனரல் நாலேஜ். அதுக்குத்தான் குஷூர் என்று அரபுல சொல்லுவாங்க. இரண்டாவது லுப்பு. லாம் பா சத்து வச்ச பா, லுப்பு. லுப் என்று சொன்னால் அக்களுடைய இன்னொரு படித்தரம், கூடிய அறிவு, கொஞ்சம் உள்விளங்கி அறியும் அறிவு. இந்த அறிவு அக்ல் யாருக்குரிய அக்ல் தெரியுமா? வஹுவ அக்லு உலில் அப்சார். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா உலுல் அப்சார் என்ற ஒரு கூட்டத்தை கூப்பிடுகிறான். இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தல் லிஉலில் அப்சார். சில பிரச்சனை மனுஷனுக்கு தாங்க முடியாத, மனுஷனால விளங்கிக் கொள்ள இயலாத சில விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அப்படியே சொல்லி சொல்லி வந்துட்டு சொல்லுவான், இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தல் லிஉலில் அப்சார். நிச்சயமாக நான் இப்ப சொன்ன விஷயத்துல உலுல் அப்சார்களுக்கு மட்டும் படிப்பினை இருக்குது. எல்லாருக்கும் படிப்பினை கிடையாது, எல்லாருக்கும் விளங்காது. உலுல் அப்சார் யாரு? அக்களுடைய 2வது பிரிவு லுப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் உலுல் அப்சார் என்றால் அகப்பார்வையுள்ளவர்கள். நாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யறதுக்காக போய் கண்ணை பொத்தினாலும் கண்ணை திறந்தாலும் வெளியில உள்ள அந்த கம்பிதானங்களுக்கு விளங்கும். ஆனால் உலுல் அப்சார்கள் அக்களுடைய 2வது பிரிவு லுப்பு கொடுக்கப்பட்டவர்கள். ஜியாரத்தில் போய் நின்றால் ரவுலா ஷரீஃபிலே அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள், பார்க்க முடியும். ஹயாத்தோடு இருக்கும் பொழுது மட்டுமல்ல, வஃபாத்துக்கு பின்பும் பார்க்க முடியும். ஏன்? அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி, நான் 4 விஷயத்தை சொன்னேன். நஃப்ஸுட படித்தரத்துல 4வது முத்துமைன்னா, 5வது ராதியா, 6வது மர்தியா, 7வது காமிலா. இந்த காமிலான ஷேகுமார்கள் அல்லாஹ்வை மிக 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 நெருங்கியவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற ஆக சின்ன ஹதியா என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுலே அல்ல விழிப்பிலே பார்க்கும் பாக்கியம். முழிச்சு கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிபடும். இதுதான் எங்களுடைய குதுபுல் அக்பர் கௌதுல் அஷர் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. அதத்தான் அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொன்னாங்க. وَقُلْتَ أَنْتَ وَمَنْ قَافَكَ مُتَّفِقَيْنِ لَوْ حُجِبَ